2025 இந்தியா முன்னிற்கும் 7 இலக்குகள். தேச பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விளையாட்டுத் துறையில் கட்டமைப்பு மேம்பாடுன்னு நடப்பாண்டுல இந்தியா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களா, வல்லுநர்கள் குறிப்பிடும் விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. வேலைவாய்ப்பின்மை அதிகரிச்சு வர நிலையில வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு பக்கம் இருக்க, வேலை வாய்ப்புகளை பெருமளவுக்கு இளைஞர்களை இன்றைய கல்வி முறை உருவாக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல விளையாட்டுத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு நாடு முழுக்க உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கு. தேச பாதுகாப்பு என்ற அடிப்படையில வெளியுறவு கொள்கையில சில மாற்றங்களும், தேச பாதுகாப்பு கொள்கை உருவாக்கப்படுவது தொடர்பாகவும் சொல்லப்படுறத பார்க்க வேண்டியிருக்கு. 2025 இந்தியா செய்ய வேண்டிய 7 விஷயங்கள் என்ன? தேச பாதுகாப்பு, கட்டமைப்பில் மேம்பாடு, இந்தியாவுக்கான டாஸ்க், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வலிமையான இராணுவத்தை கொண்ட நாடுகள்ல இந்தியா ஒரு முக்கியமான நாடா திகழுது. மற்ற நாடுகளின் ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து தாக்கியளித்து தாக்குதலை முறியடிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு தேவைப்படுது. இந்த நிலையில இஸ்ரேலின் அயன் டோம் மாதிரியான வலுவான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது. ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் கிட்ட இருந்து வான் பாதுகாப்பு ஆயுதங்களை இந்தியா வாங்கி வருது. அது மட்டும் இல்லாம ஆகாஷ், பிருத்வி மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியாவே உருவாக்கி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்திய வான்பரப்பை முழுமையா பாதுகாக்கும் விதமான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க அதிக அளவிலான உபகரணங்கள் தேவைப்படும்னு இந்திய விமானப்படை தலைவர் மார்ஷல் ஏபி சிங் தெரிவிச்சிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே போல அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம் இருக்கிறது மாதிரியான தேச பாதுகாப்பு கொள்கை இந்தியாவிடம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கு. இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில 24% பேர் 14 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க. இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் அவங்களுக்கு தரமான கல்வியையும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்யறது அரசின் கடமையா இருக்கு. இந்தியா மொத்த ஜிடிபியில 4% நிதியை கல்விக்கு ஒதுக்கும் நிலையில நிதி ஒதுக்கீட்ட 6% உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்றத பார்க்க முடியுது. இந்தியாவில் உயர்கல்வி கற்கும் 4% மாணவர்கள் மட்டுமே கல்விக்கடன் பெற்றிருக்கிறதா தரவுகள் சொல்லுது. கல்விக்கடன் பெறுவதற்கான முறைகளை எளிமைப்படுத்தி அதிக அளவிலான மாணவர்களுக்கு அரசு கல்விக்கடன் வழங்குவதன் மூலம் கல்வி கற்பவங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவில் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை 30% அதிகரிச்சு இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே போல 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவது தொடர்பான பேச்சுகள் எழும் நிலையில ஒலிம்பிக் தரத்துக்கு இந்தியாவில் 10% விளையாட்டு கட்டமைப்புகள் மட்டுமே இருக்கிறதா சொல்லப்படுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் அதிக அளவில் வருமான வரி செலுத்துறவங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களாவே இருக்காங்க. பெரிய நிறுவனங்களிடமிருந்து வரியா கிடைக்கும் நிதியை விட தனி நபர்களிடமிருந்து வருமான வரியா அதிக அளவிலான நிதி அரசுக்கு கிடைக்கிறதா சொல்லப்படுது. வருமான வரி, ஜிஎஸ்டின்னு 2 விதமான வரியை செலுத்துறது மக்களுக்கு பெரும் சுமையா அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், மக்கள் மத்தியில பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் வரி சலுகைகளை கொடுக்கணும்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள். ஆப்பிரிக்கால அதிக அளவிலான கனிமங்கள் இருக்கிற நிலையில அதை பயன்படுத்திக் கொள்ளும் விதமா சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆப்பிரிக்காவோட பல ஒப்பந்தங்களை போட்டு வருது. இந்தியா, ஆப்பிரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை கடந்த 9 ஆண்டுகளா நடைபெறாமல் இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2015க்கு பிறகு மட்டும் ஆப்பிரிக்காவோட 4 பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கு சீனா. இந்த நிலையில ஆப்பிரிக்காவுடன் இணைந்து இரு நாடுகளும் பயன்பெறும் வகையிலான திட்டங்களை கொண்டு வருவது இந்தியாவுக்கு அவசியமா இருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு அதிகரித்து வரும் நிலையில இந்தியாவில் அது தொடர்பான விழிப்புணர்வு போதுமான அளவு இல்லை. அமெரிக்காவை பிட்காயினின் தலைநகரா மாற்றுவது தொடர்பா ட்ரம்ப் பேசி வர நிலையில அது தொடர்பா தெளிவான கொள்கையை வகுத்து கிரிப்டோ கரன்சியை கண்காணிக்க செபி போன்ற அமைப்பை இந்தியா உருவாக்கணும்னு சொல்லப்படுது. இதோட சேர்த்து இந்திய அரசு காலநிலை மாற்றம், மாநிலங்களோட பங்களிப்பு உள்ளடக்கிய வளர்ச்சி உள்ளிட்ட பல விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறதா பார்வை முன்வைக்கப்படுறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு.